இந்த 3 பேர் தான் நம்ம கதையோட ஹீரோக்கள். பேரு கார்த்திக், சிவா, திவ்யா. மற்றவங்க மாதிரியே இவங்களுக்கும் வாழ்க்கையில் நிறைய அம்பிஷன்ஸ் இருக்குது. அதிகமாக பணம் சம்பாதிச்சு வாழ்க்கையில் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக வரணுமன்றது தான் அது. அதுக்காக வாழ்க்கையோட எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாங்க. இப்போ கூட பாருங்களேன், இந்த குளிர்காலத்தில் விடிய காலம் 4 மணிக்கு எழுந்திரிச்சு எங்கேயோ கிளம்பிட்டாங்க. இவங்க யாரு, என்ன பண்ணுறாங்க, எங்கே போகிறாங்க அப்படின்றத பார்க்குறதுக்கு உங்களை மாதிரியே எனக்கும் ரொம்ப ஆவலாக இருக்கு. வாங்க பார்க்கலாம். ஆசைடா அவ்வளவு ஆசைடா, ஆசைடா அவ்வளவு ஆசைடா, என்னை திருடத்தான் நிலவுக்கு ஆசைடா, நிழலை திருடத்தான் இரவுக்கு ஆசைடா, மலஞ்ச புருவத்த வானவில் திருட, குவிஞ்ச இதழ்கள குங்குமம் திருட, வானம் அழகு பூமி அழகு யாரால கூறு, என்னால பாரு பொய் இல்ல, அழகுக்கு நான் இல்ல. ரதியும் ரம்பையும் யாருடா, அவங்க வேலை செஞ்சதன் தாய்க்குடா, உலக அழகி இங்க யாருடா, என் வீட்டை கூட்டதான் லாய்க்குடா, சந்தேகம் வேண்டா சந்தேகம் வேண்டா, என்னோட அழக பாருண்டா, என்னாட்டம் இருந்தா பொன்னாட்டம் இருந்தா இப்போத உசுர தாரேண்டா, குரல திருடுது குயிலினம் தான், கூந்தல் திருடுது மயிலினம் தான், குயிலும் அழகு மயிலும் அழகு யாரால கூறு, என்னால பாரு பொய் இல்ல, அழகுக்கு நான் இல்ல. ஆசை ஆசைடா அவ்வளவு ஆசைடா, ஆசை ஆசைடா அவ்வளவு ஆசைடா. ஊ, yeah, yeah. ஊ, yeah, yeah. பூவ மழந்திடுச்சு வண்டுடா, ஏன் விழியின் அழகு அத கண்டுடா, இரவில் தோன்ற
தோன்றும் பிறை நிலவுடா நான் கடிச்சு போட்ட நகத்துண்டுடா பூமிக்கு ஏண்டா பசம்பூள் படிச்சா தெரியாதா என் பாதம் நடக்க இது கூட உனக்கு புரியாதா இடைய திருடுது மின்னலிடா உடைய திருடுது தென்றலிடா மின்னல் அழகு தென்றல் அழகு யாரால கூறு என்னால பாரு பொய் இல்ல அழகுக்கு நான் இல்ல ஆசையடா அவ்வளவு ஆசையடா ஆசையடா அவ்வளவு ஆசையடா என்னை திருடத்தான் நிலவுக்கு ஆசையடா நிழலை திருடத்தான் இரவுக்கு ஆசையடா மலஞ்ச புருவத்த வானவில் திருட குவிஞ்ச இதழ்கள பொங்குமம் திருட வானம் அழகு பூமி அழகு யாரால கூறு என்னால பாரு பொய் என்னடா இவ்வளவு வேகமா தெரியலடி. பிரேக் போடு. என்னாச்சு? பிரேக் போடு. பிரேக் பிடிக்க மாட்டேங்குது. Hey, thanks, mate. What happened here? There was an accident. Looks like the driver lost control and the passengers were thrown out. How many are they? There are 2 men and a woman. Okay. Any clues yet? No clue so far. That's okay. I've been assigned to investigate this case. Let's go to the hospital. Yeah, sure. It doesn't look like an average accident. Good morning, Lucy. Good morning, Dr. Riley. We've just had 3 patients brought in by ambulance. They've just come in about 2 or 3 minutes ago. We're just working them up now. So far as I can tell, their airways are patent, they're breathing spontaneously. Pupils equal, reactive to light. But all 3 are unconscious, and this gentleman has evidence of head Getting the trauma. blood pressure reading now. Bleeding. Can you put a line in, please, and start some normal saline? Neurosurgeon's already en route to the hospital. Estimated time about 10 minutes. Operating theatre's been notified, and they're getting a theatre ready. 110 on 80. Looks good. Up. Excellent. Thank you for that. Have you got an ID on the patient? No, not at the moment. Ambulance officers are trying to work on it. Can you walk these bloods down to the laboratory and get them to process them urgently? Hang a unit of O negative blood while we're waiting for the cross match, please.
Was there toxicology in those bloods? Yes, we've sent for a tox screen, but we're not going to get the results back for a few hours, so we just have to do best supportive care until then. Yep. How's it going? May I? I need blood bank. Oh, okay. Yes, doctor, she is in very critical position. Good morning, doctor. Yes? Doctor, any influence of alcohol? We don't have the alcohol and toxicology report back from the lab yet. Okay, They are still unconscious. okay. And I think if you're looking for a statement, you'll have to wait till this evening or tomorrow morning. Okay, okay. Very good. Thank you, thank you. Probably it's influenced by alcohol. They're still unconscious. It's going to be a while before they gain consciousness. நீ எதுக்கும் இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டு வந்துரு அவங்க எழுப்பினா Okay, sure. ஓகே ஹாய் ஹாய் டாக்டர் எப்படி இருக்கிறாங்க? ஒருத்தன் இன்னும் கோமாலேருந்து வெளியில் வரல, மற்றவனும் அந்த பொண்ணும் கண்ணு முடிச்சிட்டாங்க. அப்போ நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுக்கலாமா? முடியாது. ஏன்னா அவங்க 2 பேருமே நினைவிழந்திருக்காங்க. அம்னீஷியா. இவங்களை நல்லா தெரிஞ்ச ஒரு 2-3 பேரையாவது அழைச்சிட்டு வாங்க. சில வேளை அவங்க வந்து இவங்களை யாருன்னு சொன்னால் நினைவு திரும்பலாம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. Amma, please eat. Amma, please. Amma, please. Amma, you haven't ate anything. Please. Amma. Amma, please. Amma, just one mouthful. Please. Please, Amma. ஏய் முண்டம், என்ன ஏண்டா முண்டம் பண்றாய்? நான் உன்னை விட்டு தள்ளி இருக்கிறப்ப உன்னை எப்படி வேணாலும் கூப்பிடலாம், தப்பே இல்லை. பாரு, நீ கஷ்டப்படுறத பார்க்க சகிக்கே இல்லை, அதனால தான் வந்தேன். நீயே கேட்டிருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கேட்டிருப்பியான்னு தெரியாது. கடவுளாக பார்த்து உனக்கு கொடுத்துருக்கிறார். அவன் கோமாவில், அவள் அம்னீஷியாவில். இனி நீ நடிக்கிற நடிப்பில் தான் உனக்கு ராஜ வாழ்க்கையா இல்லை மணி அடித்தா சோறாங்கிறது. இந்த பாரு, நீயே உன்னோட ஃபோட்டோஷாப்பில் எடிட் பண்ணி ஃபேஸ்புக்கில் போட்டுட்டு நீயே உன்னை மகா நடிகர் எழுதி ஸ்டேட்டஸ் போட்டு அதை நீயே லைக் பண்ணிவிட்டு பத்தாவதுக்கு பணம் கொடுத்து கொஞ்சம் லைக்ஸை வாங்கிட்டு இருக்கிறத சொல்லலாம். நான் சொல்கிறது ரியல் நடிப்பு. பார்க்குறவங்க நம்பணும். நடின்னா நான் எங்கேருந்து நடிக்கிறது, எங்கே தொடங்குறது? முண்டம், தப்பே இல்லை. பாரு, கார்த்திக்கும் திவ்யாவும் திக் லவ்வர்ஸ். நீ இதையே வச்சு ஒரு கதை சொல்லு. என்னது, கார்த்தியும் திவ்யாவும் லவ்வர்ஸா? காமெடி பண்ணாம போடா 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 போடா. சொல்லுங்க போடா சொல்லுங்க சொல்லுங்க. மறக்க முன்னாடி சொல்லுங்க. சொல்றேன் டாக்டர், கொஞ்சம் ஞாபகம் வந்திருக்கு. ஏதாச்சும் சொல்லுங்க. நாங்கள் வந்த செகண்ட் டேயில் ஒரு சுப் தந்தனீங்கல்ல, அதில் உப்பு ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி. ரொம்ப தான் இது முக்கியம். பின்ன எங்க டாக்டர், மறந்து போனதை வாண்ட இங்கே இருந்து வரும். நான் என்னை வச்சுக்கொண்டா வஞ்சகம் பண்ணுறேன். நான் டாக்டர் கருணாகரன். ஹலோ டாக்டர். இவங்களோட நெய்பர்ஸ் கரெக்டா? ஆமாம். ஓகே, அங்கே இருந்து இங்கே வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
நாங்கள் நீங்கள் சொல்கிற அந்த ஸ்டோரியை வீடியோ எடுத்து அவங்களுக்கு காட்டுவோம். வீடியோ எடுக்க போறீங்களா? யாரும் சொல்லலையே. ஏம்மா, வீடியோ எடுக்கிறதுல உங்களுக்கு உடன்பாடு இல்லையா? அது இதை ரொம்ப பெருசுப்படுத்தாதீங்கம்மா. முன்னாடியே சொல்லாது எங்களோட தப்பு தான். கொஞ்சம் பெரிய மேனேஜ் பண்ணுங்க. முன்னாடியே தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் மேக்கப் போட்டு வந்திருப்பேனே. அவன் பிரச்சனை. சரி, உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லுங்க. அவங்க ரொம்ப நல்ல பசங்க. ஒரு பையன், அவன் பேர் கார்த்திக். அவன் ஃப்ரெண்ட் பேரு சிவா. நண்பன்டா. கார்த்திக் என்ற பையன் திவ்யாவை காஃபி ஷாப்ல மீட் பண்றான். ஆறு அந்த தேவதை இந்த ஊர்ல, அதுவும் நமக்கு தெரியாம. வாவ், மனசை இப்படி கருங்கடிக்க வைக்கிறான். திரும்பி பாரு, திரும்பி பாரு, திரும்பி. இப்படி ஒரு அழகான தெய்வத்துக்கு பேச்சு வரதா? சாமி மட்டும் நான் நம்மக்கிட்ட டெய்லி பேசிக்கிட்டா இருக்கு. இருந்தாலும் நம்ம சாமி கும்பிடல. வாய் மட்டும் பேச வராது, எனக்கு அது கேட்குமோ? வாய் மட்டும் பேச தெரியாது அப்படி நான் சைக்கிளை கட்டி வாங்கியிருக்கா. ஓ, ஃப்ளாட் ஒயிட்டா? ஹேய், நீங்கள் இதை குடிச்சிங்க தானே? ஹே, நீ பேசுவீங்களோ? ஆமாய்யா, நான் பேசுவேன். அப்புறம் கோர்ட்டில் வச்சு கேள்வியும் கேட்பேன். ஓ, நீங்கள் லா ஸ்டூடெண்ட்டோ? தேங்க்யூ ஃபார் யுவர் கைண்ட்லி இன்ஃபர்மேஷன். நீங்கள் கேள்வி கேளுங்க மேடம், ஆனால் ஜட்ஜ்மெண்ட் நம்ம பக்கம்தான். இந்த திவ்யாவோட வாதத்தை கேட்ட பிறகு எனக்கு எதிராக தீர்ப்பா? தீர்ப்பு விடுங்க மேடம். எதிர்கட்சி லாயர் உங்ககிட்ட இருந்து முக்கியமான பாயிண்ட்டை பிடுங்காமல் பார்த்துக்கோங்க. அவன் பிடுங்க தேவையில்லை, நீங்களே கொடுத்துட மாட்டீங்க. அது சரி, பேட் பைட் பதிலாக மொக்கானா எப்படி சைன் லாங்குவேஜ் கேட்பீங்க? நீ இங்கே தானேடா உட்காந்துட்டு இருந்த? ஆமாம். உன்னை காட்டி கேட்டிருக்க மாட்டேனாடா மொக்கா. ஹே, ஏனடி மரியாதை ரொம்ப தேயுது? கார்த்தி, எலும்பு சாப்பிடுவோம். எலும்புன்னு சொல்கிறேன்ல. இல்லைடா, பசிக்கலை, நீ சாப்பிடு. என்னது பசிக்க இல்லையா? 2 மணி ஆச்சு, இன்னுமா பசிக்கலை? ஒருத்தி என் பசியை கலைச்சிட்டா ப்ரோ. பசியை கலைச்சிட்டாளா? என்ன காதலா? ப்ளீஸ் நிப்பாட்டிட்டு வாடா, சாப்பிடுவோம். பொண்ணுங்க சம்மந்தப்பட்ட எந்த விஷயத்தையும் என்கிட்ட பேசாத, நான் சாப்பிட போகிறேன். ஏனடா காதல் என்றாலும் உனக்கு இவ்வளோ வெறுப்பு? 10ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப முதல் முறையாக ஒரு பொண்ணுக்கு ஐ லவ் யூ சொன்னேன். செருப்பை காட்டினா. ஓ, பொறுமையாக 2 வருஷம் ஃபேர் அண்ட் லவ்லி எல்லாம் போட்டு அதே பொண்ணுக்கு ஐ லவ் யூ சொன்னேன். உங்களோட விட்ட கண்ணாடி இல்லை, உண்ட மூஞ்சிக்கு நான் கேட்குதாண்ணா. சரிதான் போங்கடி, நீங்களும் உங்களோட ஏன் உங்களோட காதல் மட்டும் சொல்ல வந்தேன்டா. ஓ சரி விடு. இப்பவும் பெண்கள் என்றால் வெறுப்பா இருக்காடா? 8வது இடத்து திராட்சை படம் புளிக்கு மட்டும் சொல்றதுக்கு நான் என்ன நிறையாடா? கவலைப்படாது ப்ரோ, வெளியே அழக விடு. உள்ளழக ரசிக நிச்சயமூர்த்தி வருவா. எப்போ? சீனியர் சிட்டிசன் மெம்பர்ஷிப் கார்டு கிடைச்சதுக்கு அப்புறமா. சிவா, ஏய் சிவா, என்னடி? நோட்ஸ் எடுக்கணும். சரி,
நாளைக்கு நான் வீட்டுக்கு வரேன். பேச்சுலர் ரூம் அங்கே வந்து எதாவது பார்த்து பயந்துடாதானே? இதையே எவ்வளோ காலத்துக்கு தாண்டா சொல்லிட்டு இருப்பீங்க? சாகுற வரைக்கும் சொல்ல வேண்டி வரும் போல இருக்கு. எந்த விதி. நாளைக்கு வந்து சேரு. வாரா சாத்தி, நல்ல வலது காலம் எடுத்து வச்சு வா. போடா. வீட்டை பார்த்தியா? வாவ், நீ வருவேன்ட்டு மினக்கட்டு வீட்டை க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற. பரவாயில்லையே. 5 ஸ்டார் ஹோட்டல் ரூம் தோத்து போயிடும். வா. இங்கே இரு திவ்யா, வார. உன் ரூம்மேட் இல்லையா? ஒர்க் போயிருக்கான். இரு, நோட்ஸ் எடுத்துட்டு வரேன். ஓகே. இவ இது கவனத்தேடுறா. இவன் தான் ஒரு ரூம்மேட்டா? என்னடி கண் வச்சிட்டியா? இப்போ இல்லடா, அது எப்பயோ. அன்னைக்கு ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு இருந்தனா, அப்பதான் அவனை பார்த்தேன். வாவ், ஏய், இது நம்ம கூட ஸ்கூல்ல படிச்ச கார்த்திக் தானே? இவ்வளோ வளர்ந்துட்டானா? ரொம்ப நல்லதாண்டே இருக்கான். அதுக்கப்புறம் அவனையே ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, கார்த்திக், 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 நில்லுங்க, நில்லுங்க. அடிப்பாவி. எப்படி? நல்ல விவரம் தான். சிவா, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவியா? என்ன? என்னை மறக்காதபடி பண்ணிட்டேன். இப்போ அந்த நினைவுகளை காதலா ரீஃபார்மேட் பண்ணணும். ஓஹோ, நீ யாருன்னு அவனுக்கு தெரியுமா? சொல்லிட்டேனே. எப்படி? அவன் கேட்டானா? பட் அதுக்கு நாங்கள் ஒரு டெக்னிக் வச்சுருக்கோம்ல. ஹே, நீ பேசுவீங்களா? ஆமாய்யா, நான் பேசுவேன். அப்புறம் கோர்ட்டில் வச்சு கேள்வியும் கேட்பேன். ஓ, நீங்கள் லவ் ஸ்டூடெண்ட்டோ? ஓ, பிளானோட தான் வந்திருக்கிற. கமிஷன் இல்லாம புரோக்கர் ஆயிருன்னு சொல்ற. பண்ணிடுவோம். ஓகே ஓகே, தேங்க்ஸ் சிவா. போயிட்டு I'll வாமா. see you tomorrow. அப்ப நீ நோட்ஸ் வாங்க வேற இல்ல. போடா டேய். குட் மார்னிங் மச்சான். குட் மார்னிங்டா. பிரமாதமா டீ போடுற, டேஸ்டா வர சமைக்கிற, நல்ல ஜப்ல வர இருக்கிற, ஒரு பொண்ணு எதிர்பார்க்குற எல்லா தகுதியும் உன்கிட்ட இருக்கு. ஆக மேரேஜுக்கும் குவாலிஃபை ஆயிட்ட. ஒரு பொண்ணை தேட வேண்டியது மட்டும்தான் பாக்கி. ஆல்ரெடி மாட்டிக்கிட்டேன்டா. ஆமா, நீ எனக்கு ஒரு இன்சிடென்ட் சொல்ல வந்த, நான் தான் பிளாக் பண்ணிட்டேன். ஏதோ பொண்ணு மேட்டர் இல்லை. இப்போ நான் கேட்குற மூட்ல இருக்கேன், சொல்லு. அன்னைக்கு காஃபி ஷாப்பில் ஒருத்தியை பார்த்தேன். அவள் என்னை அட்டாக் பண்ணுற மாதிரி அட்ராக்ட் பண்ணிட்டு போயிட்டாடா. பாடுறா. அவளை என்னால் மறக்க முடியல. அவள் யார் என்னன்னு தெரியுமா? லோ ஸ்டூடெண்ட், பேர் திவ்யா. ப்ரோ மறந்துரு. ஏய், என்னடா சொல்கிற? அவள் ரொம்ப திமிரு பிடிச்சவ. அவள் பின்னால் நிறைய பசங்க சுற்றுறாங்க. அவள் யாரையும் கண்டுக்கிறது இல்லை. அப்படியா? திரும்பவும் சொல்கிறேன், அவளை மறந்துரு. நீ இப்படி சொல்லத்தான் எனக்கு அவன் மேலே ஆசை இன்க்ரீஸ் ஆகுது. இதை நான் ஒரு சேலஞ்சாகவே எடுத்துக்கிறேன். அவன் என் கிளாஸ்மேட்ன்றதால சொல்கிறேன். அது அவ்வளவு ஈஸி இல்லை. ஓ, ஏதாவது ஹெல்ப் பண்ணுமெண்டா கேளு. தேங்க்ஸ் ப்ரோ. எனி குட் நியூஸ்? இப்போ தானே கொளுத்தி போட்டிருக்கேன், பத்திரும். டேய், பத்திரிச்சு தானேன்னு விட்டுறாதடா. என்ன? அப்பப்போ எண்ணெயே ஊத்துடா. ரொம்ப தாண்டி பறக்கிற, உசுர வாங்குற. ஊத்திடுவோம். ப்ரோ, இந்த திவ்யா விஷயத்துல இனிமேல் என்னால் எந்த ஹெல்ப்பும் பண்ண இயலாது. இது வரைக்கும் ஏதோ பெருசா பண்ணிட்ட மாதிரி. சொல்லடா, என்னாச்சு? அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மெல்பர்னுக்கு டூர் போறாங்களா. ஆனா இவள்கிட்ட காசு இல்லை. கொஞ்சம் கடனா காசு கேட்டால் நான் கொடுக்க இல்லை. ஆனால் இந்த வாலெட்டில் காசு இருந்ததை அவள் பார்த்துட்டாள். இந்த மாதம் ரெண்ட் கொடுக்கறதுக்காக வச்சிருந்தேன். அவள் கேட்டு நான் காசு கொடுக்கலன்னு அவளுக்கு கொஞ்சம் வருத்தம். என்ன செய்யறது? இந்த மாதம் ரெண்ட். ப்ரோ, இது அவள்கிட்ட கொடுத்து அவளை ட்ரிப் சொல்லு. அவளை எப்போ திருப்பி தருவாளோ தெரியாதுடா. தராட்டியும் பரவாயில்ல. நிஜமா தான் சொல்றியா? ஆமாடா. அப்படி என்ன என் வாழ்க்கையில புது வெளிச்சம் வரப்போகுது. என்னடா சொல்ல வர? அது ஒன்றும் இல்லை, புதுசாக ஒரு வேலை கிடைச்சிருக்கு. இனிமே மாதம் ரெண்ட்டுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்படியா? கார்த்தி, சொல்லடா. உன்னோட லவ்வை டெவலப் பண்ணுறதுக்கு
ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று இருக்கு. என்ன? நம்ம 3 பேரும் சேர்ந்து ஒரு ட்ரிப் போனால் அப்படி இருக்கும். ட்ரிப்பா? நீங்கள் 2 பேரும் பார்த்து பழகி புரிஞ்சு கொள்ள வசதியாக இருக்கும். நண்பன்டா ப்ரோ, நான் ஒரு பைக் வாங்கலாமன்னு இருக்கேன். காசுக்கு என்னடா பண்ணுவேன்? அதான் மாசம் மாசம் வரப்போகுதே. அச்சோ, தண்ணி ஊத்துப்பட்டுச்சுடா. நான் போய் வேற தண்ணி பாட்டில் வாங்கிட்டு வரவா? தண்ணி பாட்டிலும் வாங்கிட்டு வா, கூட சாப்பாட்டையும் வாங்கிட்டு வா. ஓகேவா? ஆனால் கொஞ்சம் நிதானமாகவே வா. ஓகே ஓகே, நான் எதுக்கு கரடி மாதிரி. புரிஞ்சா சரி. ஏய், உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன்ல, அடுத்த 2 நாள் எனக்கு தூக்கமே வரல. சிரிக்காதடி, உன்னோட 2 கண்ணு எனக்கு கொல்லுதுடி. ப்ளீஸ் திவ்யா, சிரிக்காத, தயவு செய்து சிரிக்காத, எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. திவ்யா, உன் கை கூட. திவ்யா, ரொமான்டிக்காக இருக்கும். ஒரு சாங் மட்டும் போயிட்டு வந்துடலாமா? உன்னாலே நானும் எம்டி, உன் லேசர் பார்வை போதும் என் காதல் தீ பற்றி கொள்ளத்தான். நீ எந்த தேசம், உன் காதல் மின்னல் வேகம், ஒரு சின்ன தீண்டல் வேண்டும். இந்த கன்னிப்பூ மின்னிக் கொள்ளத்தான். Hey my cutie, come on let's go party. I'm not naughty, I will make you dirty. You're my sweetie, I'm less than 30. You're my only beauty, outing is a duty. புரியல, எக்கோ போலுள்ள ஒன்ன நினைச்சு பெருந்தொல்ல. M4 ஹைவேயில் எக்ஸ்பிரஸ் ஸ்பீடில் நம் காதல் ஏனோ தன்னால பைத்தியம் பிடிக்குது உன் மேல. வளைய பெருக்க நீ வேணா, சிக்க மாட்டேனா தானா, உன் கையில் மாட்டிக்கிட்ட லைஃப் ஆயிடும் போரா. பாபி ஜான் நீதான், ஜாக் ஃப்ராஸ்ட் நான் தான், உன் போல யாரும் இல்ல, மிஸ் யூனிவர்ஸும் வேஸ்ட் தான். இனி நீ நானும் ஒன்று, இது புதிய தொடக்கம் இன்று, இந்த காற்று அலைகள் போல் நாமே எங்கும் எதிலும் நிறைவோமே. Hey, எந்த கியூட்டி, உன்னால நானும் எம்டி, உன் லேசர் பார்வை போதும் என் காதல் தீ பற்றி கொள்ளத்தான். ஓப்ரா ஹவுஸ் போல எந்தன் காதல் பிரம்மாண்டம், கோலா பியாராட்டம், தூங்கி வழிற நீ மட்டும். ஈகோ படாட்டம், நிக்க விடாம தரத்துறியே, டே அண்ட் நைட்டும் நீ தூங்க விடாம படுத்துறியே. டார்லிங் ஹார்பர் நீதான், சென்டர் பாயிண்ட் அவன் நான் தான், ஹார்பர் பிரிட்ஜ் ஃபயர் ஒர்க்ஸ் போல நம்ம காதலும் மாதான். வெட்டி சீனி இனி வேணா, உனக்கு ஜோடியா நானா, கங்காரு போல நீயும் தூக்கி திரியவும் வேணா. இனி நீ தாய உயிர், இது நீங்கிடாத உறவு, ஒரு நாளும் உன்னை இணையாது, நம் காதல் என்றும் முடியாது. ஹே எந்த கியூட்டி, உன்னாலே நானும் எம்டி, உன் லேசர் பார்வை போதும் என் காதல் தீ பற்றி கொள்ளத்தான். நீதான் எந்த தேசம், உன் காதல் மின்னல் வேகம், ஒரு சின்ன தீண்டல் வேண்டும். இந்த கன்னிப்பூ மின்னிக் கொள்ளத்தான், இந்த கன்னிப்பூ மின்னிக் கொள்ளத்தான். உன் கண்ணில் ஒரு திட்டுதானம் தெரியுது. ரொம்ப நாளாக யாரையோ சைட் அடிச்சிருக்க மாதிரி இருக்கு. உண்மையா? எக்ஸ்கியூஸ் மீ, உள்ள வரலாமா? அதான் வந்துட்டேல்டா, வாடா. நீ இல்லாம ரொம்ப போர் அடிச்சதுடா. அதான் பார்த்தனே, அரை மணி நேரமா.
நீ நடத்து. அப்படி இல்லாமல் ஒன்றும் இல்லைடா. அப்புறம் 2 பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்களா? நாளிலிருந்து திவ்யா நம்ம கூட தான் இருப்போம். வார சனிக்கிழமை 3 பேரும் செயின் எடுத்துக்கொண்டு நகை கடைக்கு போகிறோம். ஓ அவ்வளோ தூரம் போயாச்சா? அப்புறம் என்ன? பிறகு என்ன போகலாம். நிச்சயம் போகணுமாடா? வலிஞ்சது போதும் வா. காசு மேலே காசு. நாங்கள் பண்ணுறது தான்டா டாக்டர்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு நீ மறக்காம அந்த வீடியோவில் ஒரு காப்பி வாங்கிடு. எங்கள் இன்வெஸ்டிகேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. டாக்டர்ஸ் இதை இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதால அவங்க சொல்கிறவங்களும் வந்து உண்மையை சொல்லிகிட்டே இருப்பாங்க. தட்ஸ் ரைட். டாக்டர், வினோஜனுக்கு நெஞ்சு வலி மோசமாகி கொண்டே போகுது. இப்போ அடிக்கடி வருது. எனக்கு பயமாக இருக்குது. ஓகே. என்ன செய்கிறேன்னு தெரியல. எனி டோனர் ஏதாவது கிடைக்குமா? என்னால் முடியல. எனக்கு சரியான பயமாக இருக்குது. Amma, I understand your concerns. I have informed all the big hospitals in the city. Hopefully the good news we're waiting for is not too far away. In the meantime, just don't lose your confidence. Let's pray for the best. ஓகேம்மா, ரொம்ப தேங்க்ஸ். கொஞ்சம் வெளியில் வெயிட் பண்ணுங்க, உங்களோட பொண்ணுக்கிட்டையும் கட்டுக்கிறோம். ஓகே சார். வா பாப்பா, வந்து உட்காரு. ஓகே. சரி பாப்பா, சொல்லு. ஒரு அண்ணா, அப்புறம் இன்னொரு அண்ணா, அப்புறம் அவங்களுக்கு ஒரு தங்கச்சி. என்ன பாப்பா குழப்பறீங்க? அவங்க லவர்ஸ் இல்லையா? லவர்ஸா? அப்படின்னா இங்க பாருங்க டாக்டர் அங்கிள், அம்மா சொல்ற ஸ்டோரியை விட நான் சொல்ற ஸ்டோரி தான் பெஸ்ட். என்னம்மா இங்க காம்படிஷனா நடந்துட்டு இருக்கு? சரி சொல்லு பாப்பா. அந்த பெரிய அண்ணாக்கு ஒரு கை ஒழுங்கா வேலை செய்யாது, மூளை வளர்ச்சியும் குறைவு. ஒரு 5 வயசு பையன் மாதிரி தான் அவரால் சிந்திக்க முடியும். இப்போ நீ திங்க் பண்ணுற மாதிரின்னு சொல்கிற. எனக்கு இப்போ 8 வயசு ஆகுது. பா கோபமண்டா. அங்கிள் சொல்லவா? சரி சொல்லு. அந்த சின்ன அண்ணா டெய்லியும் காரில் தான் வேலைக்கு போவார். சாயந்தரம் 5 மணிக்கு ஷார்ப்பாக வீட்டுக்கு வந்துடுவார். அன்னைக்கும் இப்படி தான் சம்பளம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தார். என்ன சாப்பிட்டேன்? டீ? சொல்லிட்டேன். இந்தாங்கண்ணா டீ. ஹவாயோ அண்ணா? நாட் பேட். அந்த பெரிய அண்ணாவால் வேலை செய்ய முடியாது. அக்கா இப்போ தான் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்காங்க. அதனால அந்த வீட்டோட முழு செலவையும் அந்த சின்ன அண்ணா தான் பார்த்துப்பாங்க. திவ்யா, நீ ஏதோ லேப்டாப் வாங்கணும்னு சொன்னலம்மா? அதோட நான் எக்ஸ்கர்ஷன் போகிறதா இல்லையானோ சொல்கிறேன்னு சொல்லியிருந்தீங்க. இரு கேட்டு சொல்கிறேன். சரிண்ணா. உனக்கு ஹார்லிக்ஸ் இந்த வாட்டி பணம் இல்லைன்னா அடுத்த வாட்டி வாங்கிக்கலாம். இந்த பெரிய அண்ணாவுக்கு மூளை வளர்ச்சி குறைவா இருந்தாலும் தங்கச்சி மேல அவ்வளோ பாசம். அம்மா இல்லாத குறையே இல்லாம அவங்கள பார்த்துப்பாங்க. தங்கச்சிக்கு ஏதாவது பிரச்சனைனா அவர் தாங்க மாட்டாரு. காலி ஆயிடுச்சா? பரவாயில்ல. அண்ணா நீங்கள் உள்ளே போய் டோர் லாக் பண்ணிக்கோங்கண்ணா. லஞ்ச் ரெடியாக இருக்குது, நேரத்துக்கு சாப்பிடுங்க. பாய்ண்ணா.
அன்னைக்கும் இப்படி தான் காலையில் சின்ன அண்ணாவும் அக்காவும் கிளம்பி போனாங்க. சாரி. சாயந்தரம் வளமையாக வர நேரத்துக்கு அந்த அக்கா வீட்டுக்கு வரலை. டைம் என்ன? 6:30. அந்த சின்ன அண்ணா ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு அந்த அக்கா எப்பயோ யூனிவர்சிட்டியிலேருந்து கிளம்பிட்டாங்கன்னு சொன்னாங்க. இப்போ டைம் என்ன? ஒருத்தன் இந்த பார்த்துக்கோ. 6:31. திவ்யா தங்கச்சி ஏன் லேட்டு? தங்கச்சி வந்துட்டா. ஏம்மா என்னாச்சு? என்னாச்சு? எங்கே போகிறேன்? ஏதோ டெக்னிக்கல் ப்ராப்ளம்னு மணிக்கணக்காக ட்ரெயின் மூவ் ஆகலைண்ணா. அப்படியா? அவசியமாக உனக்கு ஒரு ஃபோன் வாங்கணும். காட்டி பணம் பத்தலைன்னா எனக்கு ஹோலிக்ஸ் வாங்குற பணத்தை போட்டு தங்கச்சிக்கு ஒரு நல்ல ஃபோனை வாங்கி கொடு. ஹோலிக்ஸ் அடுத்த மாதிரி வாங்கிக்கொள். ஹார்லிக்ஸ் என்ன விலை, ஃபோன் என்ன விலை? அந்த அக்காவோட பர்த்டே கிட்டத்தில் வரதுனால அக்காவுக்கு ட்ரெஸ் எடுக்க 3 பேருமே கடைக்கு போனாங்க. அது பக்கத்தில் பிங்க் இருக்கா? அதை எடுங்க. தேங்க்யூ. இந்த ட்ரெஸ் கலருக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்குமா? நல்லா இருக்கு. இது உங்களுக்கு நல்லா இருக்கு. வெறும் $200 தான் எடுங்க. வாவ், நல்ல வடிவாக இருக்குண்ணா. வெரி நைஸ். இது அவ்வளவா பிடிக்கல அண்ணா. போலாமா? தங்கச்சிக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் அதையே பேக் பண்ணுறங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ். அன்னைக்கு இப்படிதான் வளமை போல அந்த பெரிய அண்ணா வீட்டில் உட்காந்து கார்ட்டூன் சேனல் பார்த்து ரசிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ தங்கச்சி என்ன பால் விளையாடுறப்ப அடிபட்டுருச்சுண்ணா. அடிபட்டு நான் கார்த்திக் ஃபோன் பண்ணேன். ஹலோ கார்த்தி, தங்கச்சிக்கு அடிபட்டுச்சா? வேகமாவா? ஓ வச்சுடுறேன். திவ்யா என்னாச்சுமா? டாக்டர் கிட்ட போலாமா? டாக்டர் கிட்ட போயிட்டு தானே வந்தேன். நத்திங் டு வரின்னு சொல்லியிருக்கார். கொஞ்சம் பெயின் இருக்கு. என்னம்மா நீ? என் குடும்பம் குழம்பு சரியான உரைப்பு. அண்ணன் திவ்யா, வேலை விஷயமா நாளைக்கு நான் மெல்பர்ன் போகிறேன். 2 பேரும் பத்திரமா இருந்துக்கோங்க. சரிண்ணா. அண்ணா அண்ணா கொஞ்சம் ஹெல்ப் அண்ணா.
ம் என்ன பண்ணலாம்? வடிவான ஒரு டிசைன் போடுறேன். ஹேர் ஸ்டைல். நான் இன்னைக்கு போகலண்ணா. இப்படி பேசிக்கிட்டு என்ன லட்சம் இதோட எப்படி போகிறது? விடுண்ணா, ஒரு நாள் போகலன்னா ஒன்றும் ஆகாது. எக்ஸாமுக்கு இன்னும் 2 நாள் இருக்கு. இந்த 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 கையை வச்சுக்கொண்டு ஏன்னா இவங்க வீட்டில் எப்பயுமே ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ கூட அந்த சின்னண்ணா மெல்போர்ன்லேருந்து வரும்போது ரொம்ப ஹை ஃபீவரில் தான் வந்து சேர்ந்தாரு. ஏன் ஒரு மாதிரியா இருக்க? உடம்பு சரியில்லைண்ணா. திவ்யாவுக்கு ஃபோன் பண்ண. அந்த பெரியண்ணா அக்காவுக்கு ஃபோன் பண்ணாங்க. அந்த அக்காவும் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க. டாக்டரும் வீட்டுக்கு வந்தாங்க. ஹலோ, வாங்க டாக்டர். என்னாச்சு இவருக்கு? மெல்பர்ன்ல இருந்து ஏதாச்சும் கொண்டு வருவார்னு பார்த்தோம். வெறும் காய்ச்சல் மட்டும்தான் கொண்டு வந்திருக்காரு. நல்லா பாருங்க. நான் டேப்லெட்ஸ் எழுதி கொடுக்குறேன். ஒரு நாளைக்கு 2 டேப்லெட்ஸ் ஒரு 3 நாளைக்கு ரிப்பீட் பண்ணுங்க. ஒரு 3 நாளில் சரியாயிடும். பட் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. இந்தாங்க ப்ரிஸ்கிரிப்ஷன். தேங்க்ஸ் டாக்டர். கவனமாக வச்சுக்கோ திவ்யா. என்ன பண்ற? விடு அண்ணா. ஏன், நான் தான் ஆல்ரெடி கொடுத்துட்டேனே. ஓவர் டோஸ் ஆயிடும். 3 நாள்ல குணமாயிரும்னு டாக்டர் சொன்னாரு தானே. ஆனா உனக்கு 2 நாள் எக்ஸாம் வருது இல்லம்மா. அப்புறம் யார் தலையெழுத்து விடுவா? அந்த அண்ணாவுக்கு பாசத்தை காட்டணும்னு தெரியுமே தவிர அதை எப்படி காட்டணும்னு தெரியாது. அந்த அளவுக்கு அவரோட மூளை வளர்ச்சி குறைவு. ஐயோ அண்ணா, 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 காக்ரோச் அண்ணா, சீக்கிரம் வா. பயமா இருக்கு. நான் வந்துட்டேன் திவ்யா, பயப்படாத பயப்படாத. கீழே கீழே பெட்டுக்கு கீழே. திவ்யா, நான் பிடிச்சிட்டேன். நீ பயப்படாத, அது என் கையில் தான். நீ படி. எங்க கழுப்பம் போச்சு? எங்க இல்லண்ணா, போயிருச்சு. ஓடிட்டா? எனக்கு பயந்து ஓடி இருக்கும். திரும்ப வந்தா கூப்பிட்டு. இங்கேயும் அண்ணா, அங்கேயும். அங்கேயா? இப்படியே டெய்லியும் 2 வாரம் போட்டால் கற்பாம்பூச்சி வராது. ஓகே. என்ன பண்ற? எல்லாம் அங்கே போட்டு வேஸ்ட் ஆக்கிட்டீங்க. பார், இங்கே பத்தல. சரி விடுண்ணா. இப்போ ஷாப் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. நாளைக்கு காலை முதல் வேலையாக உனக்கு ஒரு பேக்கெட் வாங்கி தரேன். அந்த கேப்பை ஃபில் பண்ணிவிடு. இந்த பேச்சை யாரு கேட்குறீங்க? நான் பேசுறது விளையாட்டாக போச்சு.
சீக்கிரம் வாண்ணா. நான் வந்துட்டேன் அண்ணா. நான் இங்கே தான் இருக்கேன். அண்ணா. என்னண்ணா பண்றீங்க? கருப்பாம்பூச்சி வரக்கூடாது. அந்த கருப்பாம்பூச்சி மருந்து போடாத இடத்துல ராத்திரி திரும்ப கருப்பாம்பூச்சி வந்து எங்க தங்கச்சி பயந்துருவாளோன்னு ராத்திரி முழுக்க தூங்காம அங்கேயே படுத்துட்டு இருந்தாரு அந்த அண்ணா. ஏய் ஸ்டாப் இரு பாப்பா, என்ன நீ அடுக்கிக்கிட்டே போற? அம்மா சொல்ற ஸ்டோரியும் நீ சொல்ற ஸ்டோரியும் மேட்ச் ஆகலே, ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கு. இதை வச்சு எப்படி அவங்க யாரண்டதை கண்டுபிடிக்கிறது? கதை நல்லா தான் இருக்கு, இதை வச்சு படம் தான் எடுக்க முடியும். இதுவரை சொன்ன வரைக்கும் போதும். இவங்க அம்மாவை கூப்பிடுங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் கோஆப்ரேஷன். It's my pleasure, doctor. வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணுமெண்டா கூப்பிடுறான். தேங்க்யூ. ஹாய் ஷான், சொன்ன ஸ்டோரி ரன்னும் மச் ஆகல. எங்கேருந்து இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன்டே தெரியல. ஆமாப்பா, அதான் சொல்கிறேன், அவனவன் வேலையை பார்க்கணுமெண்டு. டாக்டர்ஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ண போனால் அப்படி தான் ஆகும். அவங்க இன்வெஸ்டிகேஷன் செய்யலை, அவங்க ட்ரீட்மெண்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. Morning, ladies and gentlemen. Welcome. We have this short meeting this morning, and I want to talk about 3 patients. We have a coma patient, and certainly no one can predict the future of a coma patient. The other 2 amnesia patients, I feel they can be discharged. Challenge is to where to send them. I was thinking perhaps we can send them to the orphanage, maybe? Yes, that's an option, but I think that would be our final option. Yeah. I'm thinking, why don't we get involved? Media people, and they will find out who they are. To public involvement? I would be a little bit concerned with their image, and I'm particularly concerned with the young female patient. Why don't we hand it over to the private investigator? But wouldn't that cost the hospital? And it's already costing us money and the hospital money while they are inpatients. Yes, I think that's an excellent suggestion. We will go with that. Dr. Karama, can I ask you to proceed with that? Okay, I will contact CAD Singham straight away. All alone and I'm bad to the bone. Look into the sky, keep your head on. அப்பனே பிள்ளையாரே, இன்றைக்காவது ஒரு நல்ல நாடாய் அமைய வேண்டும் என்று உன்னை பிரார்த்திக்கிறப்பா சாமி. பகவானே. அப்பாடா, யாருமே பார்க்கல. ஹலோ, நாளிமத் சிஐடி சிங்கம் ஸ்பீக்கிங். சொல்லுங்க. ஓ, நீங்க தமிழா? நான் சிங்கமட்டு வேற சிங்கமட்டு சொல்றேன், நீ தமிழ் ஒன்று கேட்குறீங்களா? இது நாளிமத் தானே? ஓமோமோமோமோமோ, கச்சிங்கன் மெச்சிங்கன் ஃபிக்சிங் எல்லாம் செய்யலாம். சொல்லு. காலையில இருந்து மனசியா காண இல்ல. என்னது மனுஷன் காண இல்லையோ? ஓமம், காலையில வேலைக்கு போன மனசியா என்ன திரும்பி வர இல்ல. போலீஸ் ஸ்டேஷன்ல என்ட்ரி போட்டு நிக்கணும். இல்ல, ரயில்வே ஸ்டேஷன்ல சொல்லி இருக்கிறேன். என்ன ரயில்வே ஸ்டேஷன் இல்லையோ? அடிக்கடி ட்ரெயின்ல போய் வருவாவோ? எப்ப காணா போனாலும் போலீஸ் ஸ்டேஷன்ல சொன்னா உடனே கண்டுபிடிச்சிடுறாங்க. அதனாலதான் இந்த வாட்டி ரயில்வே ஸ்டேஷன்ல சொன்னேன் நான். தொடங்கிட்டாங்க பைமிசை போனேன். வெட்டிய காலமா வந்துட்டாங்க. ஒரு வேலை ஒழுங்கா செய்ய விட மாட்டாங்க. இவர் பேர் தான் வினோஜன். இவருக்கு ஒரு பெரிய ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது. இவரோட இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு தான் இந்த அம்மா இவ்வளவு போராடிட்டு இருக்கிறாங்க. நீர் கோடு போடுங்க பாப்பம். அப்படி இல்லடா, நீர் கோடு இப்படி போடணும். ஓகே, பார்த்து போடுங்க. அப்பெல்லாம் நிறைய குறுக்கட் கோடு போடுவியடா. இப்ப அம்மா காண்டி ஒரே ஒரு குறுக்கட் கோடு போடுறா. ஒரே ஒரு குறுக்கட் கோடு போடடா. ஹலோ. Welcome to Nalibut Detective Agency. How can I help you? உங்க பாஸோட இருக்கா பேசலாமோ?
அவர் இல்ல, நீங்களே அவரை தர்றீங்க. நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் கருணா பேசுறேன், ஒரு கேஸ் விஷயமா. ஓகே ஓகே ஓகே, அவர் இருக்கிறார், நான் அவர்கிட்ட கொடுக்குறேன். அவர் இல்லையென்று சொன்னீங்க. அவர் சில நேரம் இருக்கிற மாதிரி இருப்பார், பட் இருக்க மாட்டார். சில நேரம் அவர் இல்லாத மாதிரி இருப்பார், ஆனால் இருப்பார். இப்ப அவர் இருக்கிறார், நான் அவர்கிட்ட பாஸ் பண்றேன். ஓ, ஆல் டிபெண்ட் ஆன் அதர் எண்ட். Hello. Hello, I'm calling from KSM Hospital. Can I speak to Keerthana Nagarajana? Yes. நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருந்து உங்க பையனுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி ஒரு டோனர் தேடிட்டு இருந்தோம். இப்போ ஒரு டோனர் கிடைச்சிருக்காங்க. கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வர முடியுமா? Okay. கொஞ்சம் அர்ஜென்ட். Thank you. Okay, thank you. தாமரா. சாமி, ஆப்ரேஷன் விஷயம்லாம் எப்படி போகுது? அதை பற்றி தான் ஐயா கதைக்க வந்திருக்கிறேன். நேற்று தான் ஹாஸ்பிட்டலில் இருந்து ஃபோன் கால் வந்தது. அதுதான் இவன் குறிப்பு ஒரு கால் பார்த்து சொல்லுவீங்களா? சரி, இந்தாங்கம்மா. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். எல்லாம் நல்லபடியாக கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல முடிவுக்கு வரும். நீங்கள் நல்லபடியாக போயிட்டு வாங்க. சரி, கிளம்புங்க. அப்பா முருகா, அந்த பையனுக்கு சீக்கிரம் ஒரு நல்ல வழியை காமி. Hi there. Hi. Okay, we've got some great news for you. Excuse me, doctor. Yes. The license has been checked. Yep. And he's actually a donor. Okay, great. Okay, great. Okay, we've got some great news for you. We found a donor, and our heart transplant team have organised everything for you. We just need your signature on this consent form here. But before you do, just have a read. And do you have any questions for me? How soon is the operation, doctor? It can be as soon as tomorrow if we get this underway. Tomorrow? Yeah. Doctor, can we pay our last respect to the person giving his heart to my brother? Yeah, sure. We can arrange that for you. Thank you. Okay, so all you have to do is just sign here and we can get this underway. Yes, come in. Take a seat. You, Mr. Zafarullah. முழு எக்ஸ்பீரியன்ஸ் இதில் இருக்கு. Now I'm going to ask you some questions. Some intelligent questions first. நீங்கள் வந்திருப்பீங்க. இப்போ எங்களோட கம்பெனியோட பேரை சொல்லுங்க. வரக்குள்ள பார்த்து நலிமாத். See, this is my letterhead. ஆஹா. நலிமாத். ஓ, what do you see? அது ஒரு விஷயம் அடங்கி இருக்கு, ஒளிஞ்சிருக்கு. உங்களோட டிடெக்டிவ் மைண்டை பாவிச்சு இந்த நலிமத்தண்டா போஸ், நான் சாதாரணமாக உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். நான் எதையும் ஒரு ஆங்கிள் பார்க்குற ஒரு ஆள். I like it. ஒரு ஆங்கிள் பார்க்குற படியா போஸ், நீங்க வந்து எல்லாத்தையும் திருப்பி போடுறாள். பாருங்க, நீங்க தமிழை திருப்பி போட்டிருக்கீங்க, தமிழன்ங்கிறத நீங்க திருப்பி கொடுத்துருக்கீங்க. I like it. தேங்க்யூ. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல, டிடெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்கள் டிடெக்ட் பண்ணின ஒரு பெஸ்ட் கேஸ், ஒன் கேஸ். டக்குண்டு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா செல்றதா இருந்தா ஒரு நல்ல சல்லிக்கார தமிழாள். ஓகே. அவருடைய மவளுக்கு தேடி மாப்பிள்ளோண்டி தேடி கொண்டு இருந்திருக்காரு. ஓ, ரைட்டா. டாக்டர் மாப்பிள்ளையே தான் தேடி கட்டி வச்சிருக்காரு. டாக்டர், that's good. கட்டி வச்சு ஒரு 4 வருஷத்துக்கு பிறகு எனக்கு கேஸ் வந்துச்சு. ஓ, after 4 years. மாப்பிள்ளை வீட்டு பக்கம் வாராரு இல்ல, வெளியில. ஓ, இப்ப மாப்பிள்ளை வர்றே இல்ல. மாப்பிள்ளை வேகிறேன். அதுக்கு பிறகு ஃபாலோ பண்ண துவங்கிட்டேன். நீ மாப்பிள்ளை பின்னே போத்துறீங்க. இல்ல நான் வந்து ஒரு ஆங்கிள் யோசிக்க துவங்கினால் நான் ஃபாலோ பண்ண துவங்கினது குட்டியும். I like it. அதாவது ஒரு ஆம்பளை வெளியால மேய்கிறான் என்றால் வீட்டுல கவனிப்பு சரியில்லை என்றது அர்த்தம். I like it.
Hello, Rishmi. Prepare the appointment letter. Yeah. Leave it blank. I'll call you soon. Okay. Carry on. குட்டியை ஃபாலோ பண்ணுறீங்க. 4 கிழமையா குட்டியை ஃபாலோ பண்ணி பார்த்தா சரியில்லை. நடத்த சரியில்லையா? தங்கமான குட்டி அவட ஈட்டிங் ஹேபிட் சரியில்லை. ஈட்டிங் ஹேபிட் சரியில்லைன்ட்டு அவன் வெளியில மேயிறான். ஈட்டிங் ஹேபிட்டுக்கும் வெளியில மேயறதுக்கும் என்ன சம்பந்தம்? ஆப்பிள் நிறைய தீங்கிறா. ஆப்பிள் திங்கிறா. ஸோ திருப்பி ஒரு ஆங்கிள் நீங்க யோசிச்சு பார்க்க இருக்கு. சின்ன காலத்துல நீங்க படிச்சிருக்கீங்க தானே? An apple a day keeps the doctor. Keep the doctor away. I like it. Yes. Hold on. Yes. Zafarullah. The name is Zafarullah. Fix it. He will come. I will send him. I'll send him over. You are great. You are appointed. Welcome to Dalima. Thank you. ஹலோ, Hi. இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் ரெடியா? முடிது இருங்க. Thank you. ஒரு சின்ன டவுட். உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் தேவைப்படுது. ஃபர்ஸ்ட் நேம் என்ன, லாஸ்ட் நேம் என்ன? ஃபர்ஸ்ட் நேம் உங்களோட பேர், லாஸ்ட் நேம் உங்களோட அப்பாட பேர். ஏலாது. ஏன்? சரி வராது. இப்போ பாருங்க, இந்த வாப்பா தான் ஃபர்ஸ்டா வந்து, நான் லாஸ்டா வந்து. இல்ல அது சரி. இந்த லெட்டர் ரெடி பண்றதுக்கு இங்க ஃபர்ஸ்ட் நேம் உங்களோட பேர் தான் வரும். நான் எப்பவுமே ஒரு டிஃபரெண்ட் ஆங்கிள் தான் யோசிக்கிற ஒரு ஆள். சரி. வாப்பா முதல்ல வந்து ஃபர்ஸ்ட், நான் செகண்டா வந்து லாஸ்ட். சரி, நீங்க முதல்ல உங்களோட பேரை சொல்லுங்க. ஜஃபருல்லா என்ன பேர். அப்ப லாஸ்ட் நேம் ஜஃபருல்லாண்டே போடுங்க. ஜஃபருல்லா. ஓகே. ஹலோ பாஸ், நீங்க அனுப்பிட ஆள் இருக்கிறாரு. அவர்கிட்ட அறிவுக்கு அவர் எங்கேயோ போக வேண்டியவர் இங்க வந்துட்டார். அப்போ லெட்டரை கொடுக்குறேன். உங்களோட அப்பாயின்மெண்ட் லெட்டர் ரெடி ஆச்சு. தேங்க்யூ. இன்டேக் வந்து நான் லெட்டர் கொடுக்குறாங்க வாப்பாக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, தியேட்டர் ரெடி. கார்த்திக்குடைய இந்த டிசிஷன் ஆர்கன் டொனேட் பண்ணுவது காரியமாக மிகவும் பாராட்டத்தக்க விடயம். கார்த்திக்கால வினோஜன் மூலமாக கார்த்திக்கும் தொடர்ந்து வாழப் போகிறார்கள். பிளட் டொனேஷன் போல ஆர்கன் டொனேஷனும் ஒரு சமூகத்தாலே அங்கீகரிக்கப்பட்ட விடயமாக வந்தால் பல நோயாளிகளின் உயிர்கள் காப்பாற்றப்படும். சிந்தியுங்கள். இப்போ நான் உங்களை டெஸ்ட் பண்ணதில்ல, ஒன்று தெளிவாக தெரியுது. You are a virgin. உங்களுக்கு இன்னும் மேரேஜ் ஆகும். இப்போ ஏதாச்சும் ஞாபகம் வருதா? எதுவுமே ஞாபகம் இல்லை டாக்டர். Look, we're trying our best to get you out of this mess. It will be really good if you can cooperate with us. இப்போ போய் ரெஸ்ட் எடுங்க. Thank you, doctor. Hi, where's your mum? She's gone to the washroom. Okay, well, the operation was a success. It's, you're welcome to come and pay your respects to Karthik, who donated his heart to your brother. Okay. அம்மன்களே, உறவுகளின் பாலம் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டுள்ளோம். நம்முடன் நலிமத் துப்பரியும் சிங்கள் 2 பேர் இணைந்து கொண்டு இது வணக்கம். சார் நான் பிளாக் பாண்டி பேசுறேன் சார். சொல்லுங்க பாண்டி, சொல்லுங்க. நீங்க கேட்ட விஷயத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும், சொல்லலாமா? நான் பார்த்தேன் சார். காசு கன்ஃபார்மா கொடுத்துருவீங்களா? காலையில ஒரே பனி, நான் 2 கண்ணாலையும் பார்த்தேன் சார். ப்ளூ கலர் கார் சார், நம்ம காஃபி ஷாப் பக்கத்துல சர்றன்னு வந்து நினைச்சு சார். கார்ல இருந்து முதல்ல சோப்பு சட்டை போட்ட பையன் இறங்கினா சார். கருப்பா உள்ளே ஒரு பையன் இறங்கினான். அப்புறம் ஒரு பொண்ணு இறங்கிச்சு சார். 18 வயசுல இருந்து ஒரு 20 வயசு இருக்கும் சார் அந்த பொண்ணுக்கு. சார் சொல்லுங்க. அந்த குழுவுலயும் அந்த பொண்ணு ஐஸ்கிரீம் கேட்டுச்சு சார். அந்த பசங்களும் அந்த பொண்ணுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாங்க சார். சார் சாப்பிட்டாங்க. அப்புறம் அந்த 3 பசங்க கார்ல ஏறினாங்க சார். ஏறினே கார் 140 கிலோமீட்டர் ஸ்பீட்ல சர்ன்னு கிளம்பிச்சு சார். சார் சொன்னா நம்ப மாட்டீங்க, அடுத்த 100 அடியில டம்முன்னு ஒரு சவுண்டு. அந்த 3 பேரும் சும்மா டப்புன்னு அடிச்சு தெரிச்சாங்க சார். அப்புறம் மேல சொல்லுங்க போட்டான் சார்.
தொடருமா? இது இது இவங்கள். ஓ தம்பி, நன்றி 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 தம்பி. சார் காசு கொடுப்பீங்களா சார்? இவங்கள் எல்லாம் வந்து சீரியலை பார்த்துட்டு வந்து எங்களுக்கு கதை சொல்றாங்க. காசு ஒன்று எங்கடையாக்கள் அவன் இவன் எல்லாம் வந்து இது யார் பெத்த பிள்ளையோ? நன்றி சொல்ல வார்த்தையே இல்லையடா. மகனே, அம்மா நான் சொல்றது கவனமாக கேளுங்க. பிறக்க போறதோ ஆம்பளை பிள்ளைகள். ஒருத்தன் கொடுக்கண்டே பிறகுறான், மற்றவன் எடுக்கண்டே பிறகுறான். ஏற்கனவே ஜோசியர் சொன்ன மாதிரி அவங்களுக்கு ரெட்டை குழந்தை தான் பிறந்தது. உயிருக்கு ஆபத்து வருமேன்றதுக்காக 2 பேரையும் பிரித்து வச்சாங்க. ஏன்னா அவங்க ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். அதனால 2 பேரையும் பிரிச்சிருங்க. 2 பேரும் இப்போது ஜோசியர் அன்னைக்கு சொன்ன மாதிரியே ஒருத்தன் கொடுக்கத்தான் பிறந்திருக்கான், அடுத்தவன் எடுக்கத்தான் பிறந்திருக்கான். அம்மா, இன்னைக்கு அச்சல பார்த்த மாதிரி என்ன மாதிரி ஒரு பையனை பார்த்தோமா? எங்கடா பார்த்த? ஒரு கடையில் திருடிட்டானு போலீஸ் பிடிச்சு வச்சிருந்தாங்கம்மா. விதியை யாராலையும் மாற்ற முடியாது. கொடுக்க பிறந்தவன் தன் இதயத்தையே கொடுத்துட்டு போயிட்டான். இவள் எங்கே இருக்கிறாள்? கதவை திறந்து விட்டுட்டு. என்ன கீதா, கதவை திறந்து விட்டு இருக்கிறாயே? கீதா, நடந்ததெல்லாம் நடந்து முடிஞ்சிட்டு. உன்னை விட்டு பிரிஞ்சு போன பிள்ளை அப்படியே போயிருந்தா அது எங்கேயோ உயிரோட இருக்குதாண்டே நீ நினைச்சு கொண்டு இருந்திருப்பாய். போன பிள்ளை திரும்பி வந்து அம்மாண்ட காலடியில் விழுந்ததால உன்னால தாங்க முடியலை. நீ வளமையான நிலைக்கு வரணும். நீ இப்படி இருக்கிறதால மறைச்சு வச்ச உண்மையும் வெளியாகி உன்னை சுற்றி இருக்கிற ஆட்களின் நிம்மதியும் கிடப்போகுது. இதோ பாரு கீதா, சிலுக்கு சேலை கட்டினா ஆண்களுக்கு பிடிக்காது. நீ மேக்கப் போடாட்டி யாருக்குமே பிடிக்காது. நீ போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வெளிக்கிட்டு வா. போய் நீ உடுப்பையும் மாற்றிட்டு வா. நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரலாம். வாவ், யார் இது? There you go my girl, let's go and have a coffee. அதெல்லாம் சரி, எப்படி உங்களோட டான்ஸ் கிளாஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு? போகுது. அப்போ ரொம்ப பிஸியாக இருப்பீங்களே. ஹாய் சார். வாங்க. நீங்கள் அப்பாவுக்கு வேண்டியவங்களா? அப்பாவா? உங்கள் அப்பா எல்லாம் எனக்கு தெரியாது. என் பேர் சிவா. உட்காருங்க. தேங்க்ஸ். என்ன விஷயமா வந்திருக்கீங்க? உங்களோட கொஞ்சம் நான் பேசணும். நீங்கள் டாக்டரா? இல்லை, உங்களை ஒரு 5 நிமிஷமாக தான் எனக்கு தெரியும். பட் உங்களோட இதயத்தை எனக்கு 5 வருஷமாக தெரியும். ஓ, நீங்கள் அவரோட ஃப்ரெண்டா? வணக்கம் சார். தேங்க்ஸ். அட, நீங்கள் உண்டு. என்னை ப்ரோண்டே கூப்பிடுங்க. ப்ரோ, நானும் கார்த்திக்கும், அதாவது நீங்களும் திவ்யாவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரோ, ரிலாக்ஸ் ப்ளீஸ். 4 வருஷமா அவ கார்த்திகை விழுந்து விழுந்து காதலிச்சா ப்ரோ. அவ மட்டும் என்ன சும்மாவா? இந்த உலகமே அவள் தான் வாழ்ந்துட்டு இருந்தான். 2 பேரும் ஆளையால் போட்டி போட்டுக்கொண்டு காதலிச்சாங்க. ஆனா இப்போ அவ வாழ்ந்துட்டு இருக்கிறதே இந்த உங்க இதயத்துல தான் ப்ரோ. இதயத்துல தான். நான் ஒன்று சொல்றேன், நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறீங்களா? சொல்லுங்க ப்ரோ. இது திவ்யாவும் கார்த்தி ஒருத்தர் லவ் பண்ணது மட்டும் இல்லை, சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கலான் இருந்தாங்க. பட் அதெல்லாம் மாறிட்டுது ப்ரோ. நீங்க ஏன் ப்ரோ திவ்யா கல்யாணம் பண்ணிக்கூடாது? அவள் வாழ்ந்து கொண்டிருக்கதே கூட இதயத்துல தானே ப்ரோ. அந்த இதயத்தை எடுத்த மூலமா நீங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு இதயபூர்வ உறவை உருவாக்கிட்டீங்க. ப்ளீஸ் சார். ப்ளீஸ். இல்லை வேணாம் ப்ளீஸ். ரிலாக்ஸ். சார், பை த வே, நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் ரிவார்ட் கொடுக்க போகிறதா அனௌன்ஸ் பண்ணிருந்தீங்க தானே? கொடுக்க போகிறீங்களா? என்ன கேள்வி இது? கொடுத்து தானே ஆகணும். தயவுசெய்து தப்பான யாருக்கும் கொடுத்துடாதீங்க சார். என்ன சொல்கிறீங்க ப்ரோ? நாங்கள் 3 பேரும் அனாதைகள் சார். அப்போ அந்த ஃபினான்ஷியல் அவார்டு கண்டிப்பாக உங்களுக்கு தான் தரணும். ஐயோ வேணாம் சார்.
ஃபினான்ஷியல் ரிவார்டெல்லாம் வேணாம். எங்கள் 2 பேரையும் வெளியே எடுத்து விடுங்க, அது போதும். புரியலையே. அம்னீஷியா பேஷண்ட்டை வெளியில் தனியாக விட மாட்டாங்களா சார்? அம்னீஷியா? யாராவது பொறுப்படுத்திக் கொள்ளணுமா? ஓ சரி, பார்க்கலாம். நீங்கள் ஏன் நினைவு வந்ததை வெளியில் சொல்லாமல் நடிக்கிறீங்க? சார், நீங்கள் ஒரு ஹார்ட் பேஷண்ட், பார்த்துருக்க வாய்ப்பில்லை. எங்களோட வார்டு வாசலில் ஒரு போலீஸ்காரர் தவமாக கிடக்கிறார். எங்களோட ஸ்டேட்மெண்ட் எடுக்காமல் எங்களை விட போகிறது இல்லைன்ட்டு. ஒரு ஸ்டேட்மெண்ட் தானே, கொடுத்துட வேண்டியது தானே. சார், ஆக்சிடென்ட் நடந்தப்போ கார் ஓட்டினதுன்னா ஓகே, எனக்கு ஒரு லைசன்ஸ் கிடையாது. ஐயோ, என்ன சொல்கிறீங்க? எங்கே பார்த்தா என்ன பிடிச்சிருவாங்களோன்னு ஒரு பயம். ஏன் ப்ரோ? இனிமே இந்த மாதிரியான தப்பெல்லாம் பண்ண மாட்டேன் சார். லைஃப் இஸ் லெஸ் காம்ப்ளிகேட்டட் when you obey the rules and regulations. பரவாயில்லை சார். ஓகே. Oh my god! Sorry. யாரோ? அம்மா யாரு நீங்க? We are from Nalimat Agency. நீங்க தானே குஜலாம்பா, குஜ் catching, matching and fixing agency. இதா? துரை. அது சிங்கம் இல்ல சிங்கி, உங்களோட குட்டியோட படம். சாரியா, இப்போதைக்கு ஐடென்டி கார்டு இதுதான் ஈகி. ஓகே, வாங்க வாங்க. Thank you. வாங்க. Thank you very much. Thank you. ஏம்மா இங்கே என்ன பண்ணுற? நான் அங்கே போயிட்டு இருந்தப்போ யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்தது. இவரை தெரியுமா? தெரிஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங். ஃபீலிங்கை விடு, தெரியுமா தெரியாது? சார், இந்த பொண்ணு கூப்பிட்டீங்களா? இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. சுந்தர், சுந்தர், இந்த பொண்ணு 6Bக்கு கூட்டிட்டு போ. ஆமாம், உங்களுக்கு என்னெல்லாம் மறந்துருச்சு? தெரியாது. ஓ, அதெல்லாம் சேர்த்து மறந்துருச்சா? எனக்கு இப்போவும் பழசெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்கு. எங்கள் அம்மாவோட நான் கையை பிடிச்சிட்டு ஸ்கூலுக்கு போனது அப்படியே ஞாபகம் இருக்கு. ஆமாம், இப்போ நாங்கள் 2 பேரும் எங்கே போயிட்டு இருக்கோம்? மறந்துடுச்சா? எனக்காச்சும் பழசு மட்டும்தான் மறந்துடுச்சு. Your statement and your daughter's statement doesn't match. நிறைய உதைக்குது எங்களுக்கு. உதைக்குது. நீங்க சொல்லி இருக்கிறீங்க அந்த பொடியனும் குட்டியும் லவசுன்னு சொல்லி. உங்களோட பாபா சொல்றாங்க இல்ல நானாவும் தாத்தாவும். நானாவா? சரி. அதாவது you are saying they are boyfriend and girlfriend. ஆமா. And your daughter is saying brother and sister. அவ சின்ன பொண்ணு, அவளுக்கு Note that point. Yes. நீங்க எப்படி கெஸ் பண்ணீங்க அந்த பொடியனும் குட்டியும் லவசுன்னு சொல்லி? That's a point. நம்ம மங்கம்மா பாட்டிக்கு தெரியாத விஷயம் எதுவுமே இல்ல. மங்கம்மா பாட்டி துரை போஷ், இவங்களுக்கு கிண்டி வேலை இல்ல. மங்கம்மா பாட்டி 4 தரத்துக்கு மேல வந்து அங்க கிண்டினா எல்லாம் வெளியே வரும். அப்ப அங்க போய் அங்க தோண்டுவோம். Thank you so much. ஓ, கிளம்புறீங்களா? ஓகே. Oh, sorry. By the way, if you have any problem, we are matching, catching and fixing. உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா contact us. Okay? Thank you very much. Okay, sir. Bye. Some help on room 3. I need some assistance in room 3. Oh, doctor. What's happened? Oh, doctor. The heart rate's been increasing. I've got no idea what's going on. He was absolutely normal. I was
He's about to give him his morning dose. Get the blood pressure, please. You're annoying. Your heart rate suddenly come up. How are you feeling? Pain. Are you short of breath? Can we get the emergency trolley? What are you doing here? No, you can't stand here. Go back to your room. His heart rate just suddenly shot up to 180. Now it's coming down. What's going on, Lan? Have you got a tachycardia there? It's just a sudden sign of tachycardia up to 180. He's just a little bit in pain, shortness of breath, but it's just resolved really quickly without us really doing anything. Tachycardia now? I would have expected a tachycardia just after surgery. But 10 days later? It's very strange. Very unusual. It's very unusual. Do we need any blood tests or anything? ஹாய் ப்ரோ. ஹாய். சாரி ப்ரோ, அந்த நர்ஸ் வந்து இடையில குழப்பிட்டாங்க. இந்த விசிட்டர்ஸ் டைம் மாதிரி பேஷண்ட் டு பேஷண்ட் டைம் ஒதுக்கி தர முடியுமான்னு கூட டாக்டர்கிட்ட கொஞ்சம் கேளுங்களேன். அது நீங்களே கேளுங்களேன். கேட்டிருக்கலாம் தான், இப்போவே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இதை கேட்டாக்கா டயக்னோசிஸை மாற்றி எழுதி தருவாங்க. இதுதான் நிலைமை என்றால் நீங்கள் 2 பேரும் சொன்னதெல்லாம் 2 பேரை கூப்பிட்டா நினச்சி சந்தோஷப்படுங்க பிரதர். இதுவே 10 பேரை கூப்பிட்டுருந்தா 10 விதமாக கதை சொல்லியிருப்பாங்க. பிரதர், எங்களோட ஸ்டோரி ஒன்றும் புதுசும் இல்லை, இன்ட்ரெஸ்டிங்கானதும் இல்லை. நாங்கள் ஒன்றும் ராயல் ஃபேமிலி கிடையாது, செலிபிரிட்டி கிடையாது. எங்களோட கதையில் இந்த கிளைமேக்ஸ் இன்ட்ரோலாம் எதுவும் கிடையாது, ட்விஸ்ட் கிடையாது, அப் அண்ட் டவுன் கிடையாது. இதுக்கு மேலே எங்களோட கதையை கேட்க ஆசையாகவே இருக்குது உங்களுக்கு? சரி சார், விசிட்டர்ஸ் வரதுக்கு முன்னாடி நான் கிளம்பணும். கிளம்ப முன்னாடி ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன் சார். நாங்கள் 3 பேரும் பெரிய பாடகராக வரணும்னு கனவு கண்ட அனாதைகள் சார். அந்த 2 பேரில் ஒருத்தர் கூட உங்கள் கனவை பற்றி சொல்லவே இல்லை. உலகத்தில் எவன் சார் அடுத்தவன் கனவை பற்றி கவலைப்படுறான்? திவ்யாவுக்கு நல்ல குரல் வளம் சார். எங்கள் 2 பேரும் கொஞ்சம் ஆவரேஜ் தான். தான் ஒரு குயிலண்டும் நாங்கள் 2 பேரும் கோட்டாண்டும் நக்கர் அடிச்சுட்டே இருப்பான். அன்றைக்கு கூட மெல்பர்னில் ஒரு மியூசிக் ப்ரோக்ராமுக்கு தான் சார் போய் கொண்டிருந்தான். எங்களோட கனவெல்லாம் ஒரு ஸ்பிளிட் செகண்டில் எப்படி சிதைஞ்சு போச்சுன்னு பார்த்தீங்களா? சாரி, நான் வரேன் சார். உங்கள் கூட பேசுனது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எந்திரிக்கும் போது தான் மனசு ரொம்ப கணக்குது. சார் உடம்ப பார்த்துக்குங்க சார். சார் இப்போ எப்படி எப்போ இருக்கிற? அம்மா நல்லா இருக்கம்மா. சீக்கிரம் வீட்டுக்கு போகலாம்னு டாக்டர் சொல்லியிருக்காருமா. Amma, I'll be back here. ஓகே. எனக்கு ஹார்ட் டொனேட் பண்ண பையனோட ஃப்ரெண்டு என் கூட வந்து பேசிகிட்டு இருந்தாம்மா. அவனும் இந்த பொண்ணும் லவ்வர்ஸான். அவன் அந்த பொண்ணை என்ன மேரி பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தாம்மா. என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கப்பா. அம்மா, அவ யாரு என்னன்னு ஒன்றும் தெரியாது. உனக்கு மாம்பா பொண்ணு பூஜா இருக்காடா? அம்மா, அவளுக்கு உதவி யாருமே இல்லைம்மா. நீ அவளுக்கு ஏதாவது பண உதவி செய்யப்பா. நான் எதுவுமே கேட்க மாட்டேன். ஆனால் கல்யாணம் வேண்டாமப்பா. ஹலோ. எப்படி இருக்கீங்க? பரவாயில்ல, நல்லா இருக்கேன் டாக்டர். Yeah, pretty good. Oh, ha. We are from Nadimat Detective Agency. Being an investigation, so we got in. சாரி மேடம், பெர்மிஷன் இல்லாமல் யாரும் உள்ளே போக முடியாது. அப்பாயின்மெண்ட் இருக்கா சார்? பாஸ், ஒரு 50-100 எடுத்து அவர் கையில் விட்டுங்க. ஓகே ஓகே ஓகே. என்ன சார் நீங்கள் பார்த்தா படித்தவங்க மாதிரி தெரியுது? எனக்கு சந்தேகமாக இருக்குது. உன்னை பார்த்தா திருடி மாதிரி இருக்குது. ஜபருல்லா சொன்னது மாதிரியே இன்வெஸ்டிகேஷனுக்காக இவர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தார். ஆனால் அங்கே இருக்கிற செக்யூரிட்டி கூட அவங்கள உள்ள விடல. என்ன பாஸ், உங்களை இதுவரைக்கும் யாரும் இப்படி கழிவு ஊற்றுனதில்ல? அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்பிட்டாங்க. Hello, come take a seat. So, it's great that you're willing to take care of these 2 people. Just so you know, are you sure you know what you're getting yourself into?
Sure, I will. Okay, I just need your signature here and here. Okay, congratulations. You are now the legal carer of these two individuals. Yeah, thank you, doctor. Good morning, bro. குட் மார்னிங் ப்ரோ. உட்காருங்க. என்ன அதுக்குள்ளே எழுந்திச்சிட்டிங்க? நான் கிளம்புறேன் பிரதர். வந்து 2 நாள் ஆச்சு. அதுக்கு முன்னாடி இந்த திவ்யா விஷயத்தில் என்ன முடிவு எடுத்துருக்கிறீங்க? திவ்யா வாழ்ந்துட்டு இருக்கிறதே உங்களோட இதயத்தில் தான் ப்ரோ. அவள் அம்னீஷியா பேஷண்ட்டாக இருக்கிற வரைக்கும் தான் தன் விரும்பின அந்த இதயத்துக்கிட்ட அவள் இருக்கலாம். எந்த இதயத்தை அவள் விழுந்து விழுந்து காதலிச்சாலோ அந்த இதயத்தில் அவள் இருக்கிறதுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க ப்ரோ. அதுதான் உங்களுக்கு இதயத்தை தந்த கார்த்திகை நீங்கள் செய்யக்கூடிய கைமாறு. அவள் தமிழ் பொண்ணு சார். பழைய நினைவுகள் எல்லாம் திரும்பிட்டா அவள் கண்டிப்பாக இறந்துடுவா சார். சார், உங்கள்கிட்ட பணம் இருக்குன்னு சொல்லி அவள்கிட்ட அம்னீஷியாவை குணப்படுத்தி எல்லாத்தையுமே இழந்தவளை அவளை மாற்றிடாதீங்க சார். அவள் மேல் இருக்கிற அக்கறையில் நீங்கள் என்கிட்டயே அதை மாற்றணும்னு நிறைய வாட்டி சொல்லியிருக்கீங்க சார். அவள் இப்படியே இருக்கட்டும் சார். அம்னீஷியா மாறினா தான் விரும்பின அந்த இதயத்தோட வாழ்கிற சந்தர்ப்பத்தை அவள் இழந்துருவா சார். அப்புறம் சார், எதையாவது மாற்றியே ஆகணும்னு உங்கள் மனசு அடம் பிடிச்சா அவள் பேரை மாற்றிருங்க சார். அவள் பழைய நினைவுகளை ரீகேப் பண்ணுற எந்த விஷயமும் வேணாம் சார். நான் வாரேன் சார். இவ்வளோ அக்கறையாக பேசிட்டு நீங்கள் மட்டும் எஸ்கேப் ஆகுறீங்க. நீங்கள் என்ன சார் இவ்வளோ வெகுளியாக இருக்கிறீங்க? எனக்கு 5 வருஷமாக திவ்யாவை தெரியுமென்று சொல்கிறேன். அப்போ அதே 5 வருஷமாக திவ்யாவுக்கு என்ன தெரியும் தானே? அவளுக்கு ஓல்டு மெமரிஸ் எதுவுமே வேணாம் சார், இன்க்ளூடிங் மீ. அவள் நல்லா இருக்கட்டும் சார். ஒரு நிமிஷம். சார் என்ன சார் காசெல்லாம்? சார் இதை கொடுத்து என்ன சோம்பேறி ஆக்கிடாதீங்க சார். ஐயோ, பரவாயில்ல, எடுத்துக்கோங்க. காசா? எனக்கா? முட்டா பையில என்கிட்ட இல்லாத காசாடா. சரி, உங்களோட சந்தோஷத்துக்கும் என்ற வழி செலவுக்காகவும். திவ்யா, கொள்ளடிச்சதில் உன்னோட பங்கு 30%. ஓகே, உந்து 35, எந்து 35. ஓகே. ஏய், என் கண்ணு தீங்கி. உனக்கு பொம்பளைனா அவ்வளோ இலக்காரமா போச்சா? நான் சுட்டாலும் கன் சுடும், பாக்குறியா? ஏய், கண்ணை உள்ள வைடி, சுற்ற கிட்ட போற மவனே. இனிமே பொம்பளைன்னு குறைச்சு பேசின அனுப்பிடு வேண்டாம் பரலோகத்துக்கு. கோவப்படாதடி, விட்டா நீங்களே போலீஸுக்கு காட்டி கொடுத்துருவீங்க போல இருக்கு. எல்லாருக்கும் ஈக்குவல் ஷேர். அப்படி சொல்ல. இப்போ பத்திரமா ஒழிச்சு வைக்கிறேன். இந்த போலீஸ் கண்டுபிடிலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே? ஓகே. டீல். டீல். அன்னைக்கு அவங்க 2 பேரையும் எப்படியோ சம்மதிக்க வச்சுட்டேன். அதுக்கு பிறகு 2-3 தரம் தனியாக போய் அதை எடுத்துலான்னு முயற்சி பண்ணேன். முடியல. என் 2 பேரும் எப்பவுமே என் கூடவே இருந்தாங்க. அதனால அவங்க கதையை முடிக்கிறது தான் ஒரே வழின்னு பிளான் போட்டேன். என்னோட திட்டப்படியே மலைச்சரிவில் காரை வேகமாக ஓட்டிட்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணேன். சாமர்த்தியமா நான் அதுலேருந்து குதிச்சு தப்பிச்சிட்டேன். 2 பேரும் செத்துட்டாங்கன்னு நினச்சேன். ஆனால் போலீஸ் 2 பேரையும் காப்பாற்றிட்டேன். 2 பேரும் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் விசாரணை ஆரம்பித்தாங்க. தேவையில்லாமல் எங்கள் வாழ்க்கையை நோண்ட ஆரம்பித்தாங்க. நான் எப்படியோ பழச மறந்த மாதிரி நடித்து சமாளிச்சிட்டேன். போலீஸ் விசாரணையை குழப்பறதுக்காக நானே 2 பேரை செட் பண்ணி வெவ்வேறு விதமான கதைகளை சொல்ல வச்சேன். என்ன பாப்பா குழப்பறீங்க? அவங்க லவ்வர்ஸ் இல்லையா? லவ்வர்ஸா? அப்படின்னா? ஆனாலும் போலீஸ் தெளிவாக இருந்தாங்க. அதான் சொல்கிறோம், அவனவன் வேலையை பார்க்கணுமெண்டு. டாக்டர்ஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ண போனால் அப்படித்தான் ஆகும். நான் எதிர்பார்க்காத திடீர் ட்விஸ்டாக கார்த்திக் செத்துட்டான். திவ்யாவையும் தீர்த்து கட்டலான்னு திட்டம் போட்டேன். ஆனால் அவன் நல்ல நேரம். நிஜமாவே எல்லாத்தையும் மறந்து அவள் ஒரு அம்னீஷியா பேஷண்ட்டாக இருந்தா. ஒருவேளை பழைய ஞாபகங்கள் அவளுக்கு திரும்ப வந்துட்டா என்ன பண்ணுறது நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அந்த இளிச்சவாயன் வினோஜன் வந்தான். டிரான்ஸ்பிளான்ட் பண்ண கார்த்தியோட அந்த ஹார்ட்டோட. ஓ,
நீங்கள் அவரோட ஃப்ரெண்டா? அதை நான் எனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டேன். திவ்யாவும் கார்த்திக்கும் திக் லவ்வர்ஸ், 5 வருஷமாக லவ் பண்ணாங்க, 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு நானே ஒரு கதையை சொல்லி வினோஜனை நம்ப வச்சேன். அந்த வினோஜனும் திவ்யாவுக்கு வாழ்க்கை கொடுக்க தயாராக இருந்தான். ஆனால் நான் ஒரு விஷயத்தில் மட்டும் ரொம்ப தெளிவாக இருந்தேன். எந்த காரணத்தை கொண்டும் திவ்யாவுக்கு பழைய நினைவுகள் திரும்பி வரவே கூடாதுன்னு. ஒருவேளை அவளுக்கு நினைவுகள் திரும்பி வந்துருச்சுன்னா கார்த்தி இருக்கிற இடத்துக்கே அவளையும் அனுப்பி வச்சிட வேண்டியது தான். இனிமே எவனுக்கும் பங்கு கொடுக்க வேண்டியதில்லை. அந்த மொத்த பணமும் நகையும் எனக்கு தான், எனக்கு மட்டும்தான். புதிய வானம் புதிய எங்கும் பனிமலை, எங்கும் பணமழை பொழிகிறது. இவள் யார் என்னண்டு ஒன்றும் தெரியாது. ஆனால் அவளையும் குறை சொல்ல முடியாது. மெல்லமா அவளை எங்கேயாவது அனுப்பிவிடலாமா அப்பா? அம்மா, ஏம்மா நான் சொல்கிறத புரிஞ்சுக்க மாட்டேன்ற? அம்மா, அவள் கூட நான் ஒரு சில நாள் தான் பழகியிருந்தாலும் அவள் மேலே எனக்கு ஒரு க்ரஷ் இருக்குமா. அவள் என் கூட இருக்கிறப்போ நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். இந்த ஹாப்பினஸ் நிலைக்கணும்னா அவள் என் கூடயே இருக்கணும். சரிப்பா, ஏதோ பண்ணு. டேய் டேய், எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன்டா, உட்காரு. ஓ தேங்க்ஸ். வாவன், ஃப்ரைடே போல் நைட் ட்ரைவன் போவோம். ரொம்ப நாள் ஆச்சுடா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. உண்ட புது ஆட்டுக்கு பிறகு நீ எப்படி இருக்குன்னு பார்க்கணுமா? மை ஹார்ட் பிலாங்ஸ் டு சம்மன் எல்ஸ். யூ மீன் somebody else's heart belongs to you? அதான் தெரிஞ்ச விஷயமாச்சு. இல்லைடா, மை ஹார்ட் பிலாங்ஸ் டு சம்மன் எல்ஸ். ஆ, உன் ஹார்ட்டாக தான் ஆப்ரேஷன், உன் பிரைன் இல்லையே. அப்புறம் எதுக்கு இவன் தப்பு தப்பாக இங்கிலீஷ் பேசுகிறான்? டேய், இந்த ஹார்ட்டை கொடுத்தவன் ஹார்ட்டில் குடியிருந்தவளையும் சேர்த்து கொடுத்துட்டு போயிட்டான்டா. என்னடா சொல்கிற? நான் நைட்டு ஹால்ட்டுக்கு வரலன்னு சொல்கிறேன். ஏன் வினோத், அவன் தான் இவ்வளோ தூரம் கேட்குறான் இல்லை? நீ இவ்வளோ நாளும் பட்ட கஷ்டத்திலிருந்து ஒரு ரிலீஃப் கிடைச்ச மாதிரி இருக்கும் இல்லை? ஒருக்கா போட்டுத்தான் வா அவன். இங்கே பாரு திவ்யா, நம்ம 2 பேர் வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் நடந்ததாகவே இருக்கட்டும். இப்போ நான் முழுசாக உனக்கு தான் சொந்தம். ஓகேடா மச்சி, பாப்பண்டா. டைம் ஆச்சு, வேலைக்கு போகணும். சரி, போயிட்டு வா. தேங்க்ஸ் ஃபார் தி ட்ரிங்க்ஸ் ஆண்டி. பாய். வேண்டாமண்டா, விடவா போகிறேன். பட் இந்த 4 வளைகிறது வேண்டாமப்பா. இந்த ஆம்பளை பிள்ளைகளை பெற்று படிப்பிச்சு தலை நிமிந்து நடக்கிற மாதிரி வளர்த்து விட, நீங்கள் போய் யாரோ ஒருத்திக்கு முன்னால் ப்ரொப்போசல்ன்ற பேரில் வளைஞ்சு போய் ஒற்றைக்காலில் நிற்கிறீங்க. அம்மாடியோ, இதை சைக்கிற சக்தி இந்த அம்மாக்களுக்கு இல்லைப்பா. கார்த்திக்கும் திவ்யாவும் உயிருக்குயிராக லவ் பண்ணியிருக்கிறாங்க. அவன் உயிரோடு இருந்திருந்தா இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருப்பாள். கார்த்திக்கு மனைவியாக வந்தா என்ன, வினோஜனுக்கு மனைவியாக வந்தா என்ன, அவள் எனக்கு மருமகள் தானே. இப்போ வினோஜன் ஆசைக்கு மட்டும் நானே தடை போடணும். ஓகே. இந்தா பாட்டி. நீயும் ஆசைப்படுற, அவளை எப்படியும் இந்த வீட்டுக்கு மருமகளாக வர வேண்டியவளாகி போச்சு. சரிப்பா, ஏதோ பண்ணு.
அவளும் வந்த நாள் தொடக்கம் இங்கேயே அடப்பட்டிருக்கிறாள். திவ்யாவையும் கூட்டிக் கொண்டு எங்கேயாவது போட்டு வா இருக்காள். சரியம்மா. அன்பே உன் இதயம் அது என்றும் என் இதயம் அதில் ஓசை கேட்கும் வரை உயிர் வாழும் என் உலகம். அன்பே என் இதயம் அது என்றும் உன் இதயம் அந்த இரவல் இதயத்திலே தினம் இயங்கும் என் உலகம். அன்பே என் இதயம் அது என்றும் உன் இதயம். காதலின் வாசம் நானே காதலின் சுவாசம் நீதானே. சுற்றும் உலகை சுற்றி வரவே சிட்டு சிட்டு குருவியாவோமா சின்ன சுட்டு விரலால் வட்ட நிலவை தொட்டு தொட்டு கரைகள் அழிப்போமா. நாம் காதல் பாடிக்கொண்டே காற்றில் மிதப்போம். சூரியனை விடவும் நட்சத்திரம் பெரிது கடலை விடவும் காதல் மனம் பெரிது. ஏழதை விட இதயம் தான் பெரிது. அன்பே என் இதயம் அது என்றும் உன் இதயம். காதலர் தேகம் மாறும் காதலின் உள்ளம் மாறாது. என்னை உனக்கு உன்னை எனக்கு எழுதிய கணிதம் தவறாது. அந்த விண்ணிலிருந்து சிந்தும் மழையோ மண்ணகம் தாண்டி சிதறாது. நாம் இருவர் சேர்ந்துதானே இருதயம் இயங்கும். புத்தம் புது இதயம் பூட்டே கிடக்கும். பத்து விரல் சாவி காதலை திறக்கும். நீ வாழும் வரை உயிரும் வாழ்ந்திருக்கும். அன்பே உன் இதயம் அது என்றும் என் இதயம் அதில் ஓசை கேட்கும் வரை உயிர் வாழும் என் உலகம். ஒருவரின் இதயத்திலே இருவரும் வாழுகிறோம். அன்போ மாறாது ஆசை தீராது. கடவுளே 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 கடவுளே. வினோஜன் தன்னோட காதலை சொல்ல வந்த நேரத்தில் திவ்யா கால் தடுக்கி கீழே விழுந்துட்டான்.
தடக்கி விழுந்தவள் 3 நாளாக மயக்க நிலையிலேயே ஹாஸ்பிட்டலில் இருந்தாள். முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் கேஸில் சிவா, திவ்யா, கார்த்திக்னு 3 பேர் வந்திருந்தாங்களான்னு சொல்ல முடியுமா? That's confidential. I can't tell you. ப்ளீஸ் சிஸ்டர், ஐ டெஸ்பரேட்லி நீட் தட் இன்ஃபோ. நான் இங்கே வந்து 3 மாதம் தான் வேலை செய்கிறேன். I need a check. ரொம்ப முக்கியம் சிஸ்டர், ப்ளீஸ். Okay, I'll help you. ஹாய், கிடைச்சிருக்கு. ஆமாம், அந்த 3 பேரும் இங்கே வந்திருக்காங்க. கார்த்திக்கோட ஹார்ட்டை வினோஜன்ற பேஷனுக்கு டொனேட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சிவாக்கும் திவ்யாவுக்கும் அம்னீஷியா. வினோஜினி அவங்க 2 பேரையும் அடாப்ட் பண்ணியிருக்காரு. 2 நாள் கழிச்சு சிவா ஒரு ஆக்சிடெண்ட்டில் அனாதை பணமாக இந்த மோஷரிக்கு வந்திருக்கு. தேங்க்யூ சிஸ்டர். தவறு செய்ய சந்தர்ப்பம் கிடைக்காத வரைக்கும் ஒருத்தன் நல்லவனாக இருக்கிறது பெரிய விஷயமே இல்லை. கொள்ளையடித்த பெரிய தொகைக்கு போட்டியே இல்லை என்று தெரிஞ்சிருந்தும் அதை தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு சாதாரணமான அன்போடு பிணைஞ்ச வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தாள் திவ்யா. சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வதற்கு பணம் மட்டுமே முக்கிய தேவை கிடையாது. விட்டு கொடுக்குற பக்குவமும் எதிர்பார்ப்பில்லாத அன்புமே சந்தோஷமான வாழ்க்கை தேர்வு இழுத்து செல்லும் 2 குதிரைகள். இந்த திவ்யா வினோஜனை போல நாமும் அன்பென்னும் ரோஜாக்களால் இந்த உலகத்தை நிரப்புவோம். என்றென்றும் அன்புடன் உங்கள் NS தானா.